ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அப்ளிகேஷன் பேர் ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் பிளாட்ஃபார்ம். இது ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஆக்சுவலி. இந்த வீடியோவில் நம்ம அந்த அப்ளிகேஷனோட டேட்டாபேஸ் டிசைன் ஸ்டார்ட் டு எண்ட் பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷனோட டேட்டாபேஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் பார்த்தோம் இல்லையா? அந்த 2 எபிசோடில் ஃபஸ்ட்டு டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். SSMS, அப்புறம் SQL எக்ஸ்பிரஸ், அப்புறம் Azure Data Studio. அதுக்கடுத்து தொடர்ந்து வர வீடியோவில் நம்ம SQL பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் இதை தொடர்ந்து டேட்டாபேஸ் டிசைன் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணதே இல்லை பண்ணவே தெரியாது அப்படின்னா டோன்ட் வரி. இந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ணப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதை தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் வேணும்னா கூட இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஷின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இப்போது நம்ம அடுத்து ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லை அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேட்டாபேஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆல்ரெடி நான் டிசைன் பண்ண டேட்டாபேஸோட ஸ்கிரிப்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப போர் அடிக்காமல் டேட்டாபேஸ் ஒரு அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, அது போக அந்த டிசைன் பண்ணப்போ வேறு ஏதாவது புது கான்செப்ட்ஸ் நம்ம படிக்காத கான்செப்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்ட்ஸில் வந்துருந்துச்சு, இந்த டேபிள்ஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போது டேட்டாபேஸோட டேபிள்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, சாரி இந்த அப்ளிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டேட்டாபேஸ் டிசைனுக்கு முக்கியமான விஷயமே இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது இல்லையா? என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் நம்மளால் ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணவே முடியாது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் எங்கேயோ ஹோஸ்ட் ஆகிருக்கும். யூஸர் ஆகிய நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, உதாரணத்துக்கு Angular, .NET, Java, Python, Node.js, அப்புறம் சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா பர்டிகுலர் கோர்ஸுக்கு நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்புறம் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்குரிய லாஜிக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸோ 50 கொஷின்ஸோ வரும். அதுக்கு கொஷின்ஸ்னு ஒன்று இருக்கும், ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி அப்ளிகேஷன் பண்ணுது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல் டேபிள் வந்து யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேபிள் பற்றி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் சுருக்கமாக சொன்னால் இந்த டேபிளில் கப்புள் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. பொதுவாக யூசர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டேபிள். ஓகே, யூசர் டேபிள்னு இருக்குது. அப்போ நீங்கள், நான், இந்த நம்மளமாக இருக்க நிறைய யூசர்ஸ் யாரெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வராங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த யூசர் ஐடி. ஓகே, இப்போது நம்மளுக்கு இன்னொரு டேபிள் இருக்குது, ரோல்ஸ் அப்படின்னு. அந்த ரோல்ஸுங்கிற டேபிள் என்ன அப்படின்னா அட்மினாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை சும்மா ரீட் ஒன்லியாக இருக்கலாம், இல்லை கஸ்டமராக இருக்கலாம், யூஸராக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ நான் வந்து அட்மின். ஏன் அட்மின்? நானும் கோர்சஸ் எல்லாமே ஆட் பண்ணுவேன். ஸோ நான் அட்மினும் கூட ப்ளஸ் மேபி நான் சப்போர்ட்டும் கூட தான். ஓகே, எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ரோல் இருக்கும். இப்போ நீங்கள் வரீங்கன்னா அட்மினோ ரீட் ஒன்லியாக இருக்க முடியாது. நீங்கள் கஸ்டமர். அப்போ நீங்கள் கஸ்டமரோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக நான் ரோல் கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த ரோல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ரோல்ஸ் டேபிள். ஸோ ஃபார் குட். ஸோ ரெண்டுமே இப்போதைக்கு தனித்தனி டேபிள். இப்போ அடுத்து நான் பொதுவாக இந்த டேபிள் ஆக்சுவலி தேவையில்லை. பட் இந்த டேபிள் ஏன்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷனே வச்சுக்கோமே. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டேட்டாபேஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்மலாம் வந்து சின்ன சின்ன டெவலப்பர்ஸில் செஞ்சு பார்க்குறோம், இல்லை படிக்கிறதுக்காக, இல்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பொதுவாக வேறு டேட்டாபேஸ் இருக்கணும். பட் சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் வச்சு கப்புள் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்தந்த அப்ளிகேஷனுக்குரிய டேபிள்ஸ் எல்லாமே ஒரே டேட்டாபேஸில் இருக்கும். உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கோம். நம்ம லேர்னிங் ஃபேஸில் அப்படி தான் இருக்க போதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கு நான் க்ரியேட் பண்ணப்பட்ட டேபிள் தான் இந்த ஸ்மார்ட் ஆப் அப்படின்னு. இந்த ஸ்மார்ட் ஆப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ இந்த டேபிளில் அப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்கும். நாளைக்கு லெட்ஸே நான் பேக்கரி ஆப் க்ரியேட் பண்ணுறேன். அப்போது பேக்கரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நேம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணுறோம், டேபிள் ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம், எல்லாமே
ஏகப்பட்ட அப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் இருக்கும். இது எதுக்கு கார்த்திக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்குன்னா, நான் இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை அப்ளிகேஷனில் எனக்கு யூஸர் ஆகிய நான் அட்மின். ஆனால் லெட்ஸே நான் தான் யூஸர், ஆனால் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நான் சப்போர்ட், இன்னொரு அப்ளிகேஷனுக்கு மேபி ரீட் ஒன்லி. ஓகே, ஸோ இப்படி தனியாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம ஒரே டேட்டா பேஸில் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அதே யூஸருக்கு என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு செக்ரிகேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த டேபிள். ஓகே, இந்த டேபிள் நான் விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு யூஸருக்கு எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த ரோல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டேபிள். ஸோ யூஸர் ரோல் அப்படின்னு ஒரு டேபிள் டிஃபைன் பண்ணுறோம். இந்த டேபிள் என்ன பண்ணுறோம், யூஸர் ஐடி, இதோட ப்ரைமரி கீ வந்து யூஸர் ரோல் ஐடி. ஓகே, இதில் ரோல் ஐடி. ரோல் ஐடினா ஏதோ ஒரு ரோல், ஒரு யூஸருக்கு என்ன ரோல், அந்த யூஸர் எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ரோல், அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இன்னொரு சொல்கிறேன், ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்புக்கு, அதாவது ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்னால் இங்கே ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஓகே, இந்த ரெக்கார்டுக்கு நம்பர் 1 இருக்குது, என்னோடய யூஸர் ஐடி தான். அதுக்கு வந்து ரோல் ஐடி வந்து 1. ரோல் ஐடி 1 இஸ் நத்திங் பட் அட்மின். இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, இங்கே யூஸர் ஐடியும் நான் தான், என்னோடய ஐடி தான். ரோல் ஐடி வந்து சம்திங் எல்ஸ் வரும், லைக் 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப் ஐடி 2. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த டேபிளில் ஒரே யூஸர் வேறு அப்ளிகேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நியூ கொரிக்கு போயிட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கொரியில் போய் நீங்கள் டிசைன் கொரி அப்படின்னு போனீங்கன்னா, அதாவது கொரி எடுத்து தெரியாதவங்களுக்கு இந்த டிசைன் மெத்தடாலஜி வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஸ்மார்ட் லேர்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மார்ட் சர்டிஃபை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது கொரியில் போய் டிசைன் நியூ கொரி, எல்லா டேபிள்ஸும் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ பார்த்த 4 டேபிள்ஸை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ 1 by 1 ஆட் பண்ணுவோம், அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல்ஸ், யூஸர் ரோல்ஸ், ஸ்மார்ட் ஆப், அப்புறம் என்ன படித்தோம், யூஸர் ப்ரொஃபைல், 4 டேபிள் ஆட் பண்ணுவோம். இந்த ஆட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, ஓகே ஆக்சுவலி நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ பேசிக்கலி நம்ம போன வீடியோவில் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் இங்கே பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த டேபிளுக்கு வெறும் ப்ரைமரி கீ மட்டும் தான் இருக்குது, இந்த டேபிளுக்கும் ப்ரைமரி கீ மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் இண்டிபெண்ட், இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க 2ஐயும் சம்மந்தப்படுத்துகிறவங்க தான் இந்த 2 பேர். ஓகே, ஸோ இந்த 3மே தனித்தனி அப்ளிகேஷன், பட் அதாவது தனித்தனி டேபிள், பட் இந்த 3 டேபிளுமே சம்மந்தப்படுத்துகிறவங்க தான் இந்த டேபிள். இந்த டேபிளில் தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், இதோட ப்ரைமரி கீஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே ஃபாரின் கீஸாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபாரின் கீயும் இந்த 3 டேபிளில் இருக்க ப்ரைமரி கீ. நீங்களே பாருங்கள், யூஸர் ஐடி, ரோல் ஐடி, ஸ்மார்ட் ஆப் ஐடி, ரோல் ஐடி, ஸ்மார்ட் ஆப் ஐடி, யூஸர் ஐடி. இப்போ வாங்க நம்ம டிசைன் போய் எப்படி இது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேம் திங், நான் வந்து இது அப்புறம் இந்த 4ஐயும் சூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்டில் எப்படி எழுதணுமோ, அதாவது ஒரு ஸ்கீமா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக டேபிள்ஸ் எல்லாமே சேர்ந்துடும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் சூப்பராக அதை படிப்போம். இப்போது இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வர எதுவானாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் படி ஒரு யூஸர் இருக்காங்க, அதாவது நான் வந்து ஒரு யூஸராக ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். ஓகே, வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த யூஸர் ரோல் டேபிளில் எனக்கு ஒரு ரோல் கொடுக்கப்படுது. அந்த ரோல் வந்து கட்டாயமாக ரோல் டேபிள்ஸில் இருக்கணும். அதே மாதிரி இந்த யூஸர் ரோல் டேபிளில் எனக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு அசைன் பண்ணப்படுது. அதாவது நான் யூஸர் ஆகியனா என்ன ரோல் வச்சுருக்கேன், எந்த அப்ளிகேஷனுக்கு அந்த ரோல், அந்த அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசைன் புரிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பேசின அதே கான்செப்ட் தான். ஸோ லெட்ஸே இந்த யூஸர் ப்ரொஃபைல் டேபிளில் 2 யூஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஜான் டோ, ஜான் ஸ்மித் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை மூலம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஸே நம்மகிட்ட இப்படி ஒரு 4 ரோல் இருக்குது, அதையும் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து அதே மாதிரி
நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்புங்கிறது இப்போ நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்க ஆப்பு. ஆல்ரெடி ஒரு ஆப் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போது நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணோம், இப்போ நம்ம இந்த 4மே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 3 டேபிளும் இண்டிபெண்ட் டேபிள். இந்த 3க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இந்த 3ஐயும் சேர்க்குற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த டேபிள். ஸோ இப்போது இந்த 4வது டேபிளில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜான் டோ ஆகிய யூசர் ஓகே இப்படி இந்த ஸ்மார்ட் சர்டிஃபைக்கு வந்து அட்மினாக இருக்கார், இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆப்புக்கு கஸ்டமராக இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே நல்லா பாருங்கள், இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இன்சர்ட் இன்டு யூசர் ரோல் டேபிள், அதில் இந்த தான் காலம்ஸ். இப்போது இந்த ரோல் ஐடிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரோல் ஐடிங்கிறது அட்மினுக்கு 1 இருக்கா, அதனால் 1 கம்மா யூசர் ஐடி. இந்த ஜான் டோங்கிறது எங்கே இருக்கார், யூசர் ஐடி 1. ஸோ 1,1. ஸ்மார்ட் ஆப்புங்கிறது என்ன, இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை, அதுக்கு என்னவா இருக்குது 1. ஸோ அதனால தான் 1,1,1. இங்கே 2,1,2 எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஜான் டோங்கிற ஆள் இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆப்புக்கு என்னவா இருக்கார், கஸ்டமராக இருக்கார் 2. அதனால தான் 2,1,2. 2ங்கிறது ரோல் ஐடி, யூசர் ஐடி வந்து அதே ஆள் தான், அதனால் 1. ஸ்மார்ட் ஆப்புங்கிறது இங்கே 2, ஏன்னா ஆன்லைன் கோர்ஸ் ஆப். இப்போது இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் எது தப்பாக கொடுத்தாலும், ஒரு உதாரணத்துக்கு இல்லாத ஒரு ஐட்டத்தை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் படி இருக்கணும் கட்டாயமாக. அதாவது ஒரு ப்ரைமரி கீ வந்து அதில் இருந்தால் தான் அப்படி இன்சர்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அது வேறு அடிக்கும், ஏன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுது. கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் இந்த கன்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் 2 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 யூசருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகே, இந்த ஜெயின் ஸ்மித்துக்கு இப்படி. ஸோ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 4மே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்பர்ஸாக இருக்குது. யார் என்னென்னு நம்மளால் இங்கே பார்த்தோன்னேலாம் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? இப்போ பார்த்தோன்னே யாருக்கு என்ன ரோல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போது திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ பாருங்கள் எப்படி நம்ம இதை சூப்பராக கண்டுபிடிக்கிறோன்னு. நியூ கொரி வேணாம். ஓகே, இப்போ பாருங்கள், போய் நம்ம டிசைனில் போய் என்ன பண்ணுறோம், இந்த 4மே தூக்கிடுவோம். ஓகே, தூக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறேன். இது நம்ம கையால் கூட ஸ்கிரிப்டில் எழுதலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியாதுன்னா இப்படி கூட பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி டபுள் சைடு ஏரோ போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்னா இங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்கணும். இதுதான் இன்னர் ஜாயின்ஸ். ஓகே, லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் இருக்குது. லெஃப்ட் ஜாயின், இப்போ உதாரணத்துக்கு இதை லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா இங்கே இருக்கணும் கட்டாயமாக. இங்கே இருக்க ரோல் ஐடி இங்கே இல்லை அப்படின்னா இங்கே நல் அப்படின்னு வரும். அதுக்கு பேர் தான் லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின்னா இங்கே கட்டாயமாக இருக்கணும், இங்கே இருக்கிறது இங்கே இல்லை அப்படின்னா இங்கே நல்லா வரும். ஓகே, குழப்பமாக இருக்கோ? ஓகே, குழப்பமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் எது குழப்பமாக இருக்குன்னு. ஓகே, இப்போது நான் சொன்ன கான்செப்ட்ஸில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது குழப்பமாக இருக்குன்னு. நம்ம அடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த யூசர் ப்ரொஃபைல் டேபிள்லேருந்து எனக்கு டிஸ்பிளே நேம் வேணும், இல்லைனா லெட்ஸே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேணும். அப்புறம் இந்த யூசர் வந்து என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு அவருக்கு ஆக்சஸ் இருக்குன்னு வேணும், அவருக்கு என்ன ரோல் வேணும், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவும் வேணும். ஓகே, இப்போது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்படி கொரி ஜாயின் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா. இந்த யூசர் இந்த ரோல் இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த யூசர் அதாவது ஜான் டோ ஆகிய யூசர் இந்த அப்ளிகேஷனுக்கு அட்மினாகவும் இந்த அப்ளிகேஷனுக்கு கஸ்டமராகவும் இருக்குது. இந்த யூசர் வந்து இந்த அப்ளிகேஷனில் 2 ரோலும் இந்த அப்ளிகேஷனில் 1 ரோலும் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இந்த டிபெண்டன்சி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா, ஒரு டேபிள்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணப்போ, குவரி எழுதப்போ இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரே டேபிளில் போடலாம் இல்லையா, அசிங்கமாக. அதுக்கு பேர் தான் வந்து அந்த மாதிரி. இப்போ எல்லா டேட்டாவும் ஒரே டேபிளில் போட்டோம்னா அது உண்மையிலே அன்ஆர்கனைஸ்டு டேட்டா. இந்த மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் நார்மலைசேஷன். ஸோ இன்டர்வியூஸில் ஏன் இந்த மாதிரி டேபிள்ஸை
பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏன் செப்பரேட் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்கன்னு கேட்டால் திஸ் இஸ் கால் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன்னா ஒரு டேபிளில் 50 காலமாக இருக்கிறதுக்கு பதிலாக ரிப்பீட்டட் டேட்டாஸை குறைக்கிறதுக்காக அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை வேறு டேபிளில் போடுறதுக்கு பேர் தான் நார்மலைசேஷன். ஓகே, டிநார்மலைசேஷன்னா ரிவர்ஸ், 2 டேபிளில் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் ஆக்குறது தான் டிநார்மலைசேஷன். பட் இந்த நார்மலைசேஷன் டிநார்மலைசேஷன் பற்றி நம்ம வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக வேறு மாதிரி ஒரு சின்ன வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு இது தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த 4 டேபிளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா? ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேபிள்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேபிள் என்ன பண்ணுது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் பிளாட்ஃபார்மில் எனி டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஆங்குலர், .NET, ஜாவா, மைக்ரோசாஃப்ட், டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன், டேட்டா இன்ஜினியரிங், லொட்டு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டேபிள். ஓகே, இப்போது ஒவ்வொரு கொஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் கோர்ஸுக்கும் எனக்கு நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ கோர்ஸ் ஐடிங்கிறது லெட்ஸே ஆங்குலருக்கு அதோடது இங்கே ஃபாரின் கீயாக இருக்குது பாருங்கள். இந்த கோர்ஸ் ஐடி இங்கே ஃபாரின் கீயாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் வாட்டி சொல்லணுன்னா இங்கே வச்சே பார்ப்போம். மேபி தட் வில் பி மோர் ஈஸி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொரி டிசைன். ஓகே, இந்த 3 டேபிள் பற்றி மட்டும் பேசுவோம். இந்த 3 டேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் டிசைன் படி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, தப்பான டேபிளை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எக்ஸாம்னு ஒரு டேபிள் இருக்குது, எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ 4 டேபிள் எடுத்துருக்கோம். எக்ஸாம்ங்கிறது புது டேபிள், கோர்ஸ்னு டேபிள், கொஷின்ஸ், சாய்ஸ். ஓகே, இதை பார்க்கப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை புரியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோர்ஸ். ஸோ இங்கே எல்லா டைப் ஆஃப் கோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ஆங்குலர் இல்லை .NET இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆங்குலருங்கிற கோர்ஸுக்கு என்கிட்ட ஒரு 500 கொஷின் இருக்குது. ஸோ 500 கொஷின்ஸ், 500 ரெக்கார்டு இதில் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 4லேருந்து 6 சாய்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸ் ஐடிங்கிறது ப்ரைமரி, இங்கே கோர்ஸ் ஐடிங்கிறது ஃபாரின் கீ. கரெக்டாக? இது பேரண்ட், இது சைல்டு மாதிரி. ஒரு பேரண்ட், அதாவது ஒரு ரெக்கார்டு இங்கே இருக்கிறதுக்கு இங்கே n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நிறைய சாய்ஸ் இருக்கும். அதுதான் இந்த டேபிள். ஏன் கொஷின் ஐடி இங்கே ப்ரைமரி கீ, இங்கே ஃபாரின் கீ. ஒரு கொஷினுக்கு நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதப்போ 4 ஆப்ஷன்ஸ் மினிமம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கொஷினுக்கு இங்கே 4 ரெக்கார்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் 1 to manyன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 3 டேபிள் புரிஞ்சிருச்சு. எக்ஸாம் டேபிள்ங்கிறது என்ன? இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். லெட்ஸே நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நான் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த டேபிள். இந்த டேபிள் என்ன இருக்குன்னா ரெக்கார்ட் ஐடி, அதாவது எக்ஸாம் ஐடின்னு ஒரு புது ரெக்கார்ட் க்ரியேட் ஆகும். என்ன கோர்ஸ், யார் எடுத்தா, எப்போ எடுத்தா, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பற்றி இங்கே இருக்கிறது தான் இங்கே இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த டேபிளில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச யூசர் ப்ரொஃபைல் டேபிளை வச்சு ஜாயின் பண்ணி பாருங்கள் என்ன ஆகும்னு. இதை டெலிட் பண்ணிடுவோம், இது தேவையில்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த யூசர் ஐடியில் ஜாயின் ஆகிடுச்சா? இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி எனக்கு இந்த யூசர் நேம் வேணும், என்ன கோர்ஸ் எடுத்தாங்க, ஓகே, என்னைக்கு எடுத்தாங்க, இந்த யூசரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அந்த டெஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, எப்போ எடுத்தாங்க, எப்போ முடித்தாங்க, இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் எடுத்தாங்க, அதுக்கு என்னென்ன கொஷின் வந்துச்சு, அதுக்கு என்னெல்லாம் சாய்ஸ் வந்துச்சு. இப்படி ஜாயின் பண்ணுறனால சப்போஸ் நான் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருந்து அதுக்குரிய கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஐ கேன் புல் அப் ஆல் த ரெக்கார்ட்ஸ். அதுதான் கான்செப்ட். ஸோ நாளைக்கு நீங்கள் ரெஸ்யூம் பண்ணி கொஸ்டின் திருப்பி எடுக்கப்போ இதை பேஸ் பண்ணியே நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ தெரியுதா இப்போ இந்த 5 டேபிள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு? இந்த 4மே புது டேபிள். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இந்த பேனில் போய் நம்ம இந்த SQL க்ரைட்டீரியா அப்புறம் இந்த க்ரைட்டீரியா எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு போய் நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும், எக்ஸாம் கொஷின்ஸ் அப்படிங்கிறது புதுசு. அதுக்கப்புறம் ஓகே எக்ஸாம் கொஷின்ஸ். ஓகே, இந்த எக்ஸாம் கொஷின்ஸ் டேபிள் என்ன பண்ணுது, நான் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 20 செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வருதுன்னா இந்த 20 செட்ஸ் ஆஃப் கொஷின் நான் எடுத்து நான் இங்கே போட்டேன்.
இந்த டேபிள் வந்து எதுக்குன்னா ஒரு எக்ஸாம் ஐடி, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம், ஒரு யூஸராகி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் ஓட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. அப்போது இந்த டேபிள்லேயும் இந்த டேபிள் ஒரு உதாரணத்துக்கு இதை நம்ம தூக்கிறோம். இப்போ நீங்கள் திடீர்னு எக்ஸாம் எழுத வரீங்க, ஓகே, 2 நாளுக்கு அப்புறம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாமை ரெஸ்யூம் பண்ணோன்னே ஓகே இதான் எக்ஸாம் ஐடி, இந்த யூஸருக்குரிய எல்லா கொஷினையும் எடுப்பா, இந்த யூஸருக்குரிய எல்லா சாய்ஸையும் எடுப்பா. அவ்வளோதான். இப்போ என்னால் ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு எல்லா கொஷின்ஸையும் அண்ட் சாய்ஸஸையும் எடுக்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கொஷின்ஸ்குள்ளே நேவிகேட் பண்ண முடியும் இல்லையா, 1 to 20 வரைக்கும் இருக்குது அப்படின்னா எந்த கொஷின்ஸ்குள்ளே வேணாலும் நேவிகேட் பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும். இதெல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணி வைக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி டேபிள்ஸ் வந்து. ஆல்ரைட், ஸோ இப்போது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் பிளாட்ஃபார்ம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆல்ரைட். ஸோ சின்னதாக இப்போ உங்களுக்கு இதை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு இன்னும் வேறு என்ன இருக்குது, நம்ம மிஸ் பண்ண ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டாண்டலோன் டேபிள்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, யூஸர் நோட்டிஃபிகேஷன் ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, இது என்னென்னா நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அடுத்து ஃபர்தராக போகிறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ நான் யாருக்காவது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஆஸ் அட்மினாக இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுருவேன். அதாவது என்ன சப்ஜெக்ட், என்ன கண்டென்ட், எப்போ அனுப்பணும் அப்படி எல்லாமே போட்டுருவேன். ஓகே, இப்போது ஒவ்வொரு யூஸர் என் கூட இருக்க ஒவ்வொரு யூஸருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் போகும். அப்போது ஒரு யூஸருக்கு போகிற நோட்டிஃபிகேஷனை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த டேபிள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 2 டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா நோட்டிஃபிகேஷன் ஐடிங்க இருக்கும், யூஸர் ஐடி வந்து யூஸர் ப்ரொஃபைல்லேருந்து வரும். ஓகே, அதுதான் இந்த கான்செப்ட். அப்புறம் பேனர் டேபிளுங்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் டேபிள். ஆங்குலர் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட்டில் திடீர்னு ஏதாவது பேனர் காமிக்கணும் டைனமிக்காக அப்படின்னா ஒரு ஏபிஐ பேஸ் பண்ணி இங்கே ஆக்டிவாக இல்லையான்னு பார்த்து சில இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த டேபிள். யூஸர் ஆக்டிவிட்டி டேபிளுங்கிறது அகெயின் ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஒரு யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறத நிறைய அப்ளிகேஷனில் ட்ராக் பண்ணுவாங்க. அதாவது ஓகே இன்னார் வந்து இந்த யூஸர் வந்து இந்த பேஜுக்கு போனாப்பில் இவ்வளோ நேரம் இருந்தார், அப்புறம் அந்த பேஜுக்கு போனார், இந்த பேஜுக்கு வந்தார், கடைசியில் ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டார், இல்லை வந்தார் டெஸ்ட் எழுதினார், இதெல்லாம் பண்ணார், அப்புறம் போயிட்டார். ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, நிறைய இடத்துல எதுக்கு பண்ணுறாங்கன்னா யூஸர் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் யூஸரோட பிஹேவியர் தெரியும். அதை பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக யூஸர்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது இல்லை. பேசிக்கலி டார்கெட்னால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இல்லை மெசேஜ் இல்லை இமெயிலெலாம் வரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இல்லைனா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு கூட இருக்கும். இல்லை ஒரு ட்ரெண்டு தெரியும் இல்லையா, ஒரு 1,00,000 பேர் வந்தாங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு வரும். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த யூஸ் ஆக்டிவிட்டி லாக் வச்சே நம்மளால் ஒரு ட்ரெண்ட் கொண்டு வர முடியும். இத்தனை பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க, இவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க, இவ்வளோ பேர் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போது ஈவன் நம்மளால் ஒரு வெப்சைட்டை திருப்பி கஸ்டமைஸ் பண்ண முடியும், நல்லா ஆக்க முடியும். அப்படி ஆனது தான் இந்த அமேசான் வெப்சைட்லாம். அமேசானில் இப்போ ஒரு கிளிக் பண்ணாலே வாங்க முடியறதுக்கு காரணம் அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் தேர் நம்பர் 1 ரைட் நவ் இகாமர்ஸில். எனிவே, ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் இதெல்லாம் ஸ்டாண்டலோன் டேபிள். சும்மா நீங்கள் கான்டாக்டர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். ஓகே, ஸோ ஓவராலாக நம்மளோட மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஓட டேட்டாபேஸ் டிசைன், அதாவது மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னால் இதோட இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிருமாலாம் இல்லை, இதுக்கு மேலேயே நான் ஏதாவது பண்ணணும்னா என்னால் பண்ண முடியும். ஓகே, பட் இதை வச்சே ஒரு பேர் மினிமம் சூப்பரான அப்ளிகேஷன் பண்ண முடியும், ஒரு சர்டிஃபிகேஷன் ஆப்பை. ஸோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த டேட்டாபேஸ் டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய நாலேஜை கட்டாயமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப எளிமை முறையில். நீங்களும் அதே மாதிரி ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ ஸ்டே டியூன். இந்த அப்ளிகேஷனை வெற்றிகரமாக முடிக்கலாம். கீப் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.